ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்துட்டு சண்டே. மின்னல் மாரி வருது, மின்னல் மாரி ஓடிருது சண்டே. எதுக்கு வருதுன்னே தெரியலங்க. ஏன்னா சண்டே தான் வந்துட்டு வேலைக்கு போறவங்களும் சரி, இல்ல வீட்ல இருக்கவங்களும் சரி, அ இவ்ளோ வேலை செஞ்சு வைக்கணும் சண்டே வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் எல்லா லேடீஸ்க்கும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான லஞ்ச் தாங்க பார்க்க போறோம். நான் வந்து இன்னைக்கு காரக்குழம்பு தான் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்னென்ன காய் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரைவள்ளி கிழங்கு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், வாழைக்காய். இது கூட நீங்க முருங்கைக்காய் எடுத்துக்கலாம், மாங்காய் எடுத்துக்கலாம். ஸோ என்ன காய் இருக்கோ நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டா தான் டேஸ்ட்டா இருக்கும். அது கூட பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவு வந்துட்டு எ புளி வந்து ஊற வச்சிருக்கேன். நான் வந்து இன்னைக்கு ஆயில் தான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேங்க. நீங்க இதுக்கு பதிலா நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். காரக்குழம்புக்கு வந்து எப்பவுமே பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தாங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டை சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் வெறும் கத்திரிக்காய் கூட இந்த குழம்பு வைக்கலாம். இல்லைன்னா வந்து அந்த சுண்டவத்தல் இருக்கு இல்லைங்களா, அதில் கூட ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் சூப்பராக இருக்கும். ப்ராசஸ் வந்து சேம் தான். வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணணும். வேறு எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க. இதுவும் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான். ஸோ இது வந்து நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அரைஞ்சி வச்சிருக்க காயெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்திக்கலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்தி, தேவையான அளவு கல் உப்பு சேர்த்தி வேக விட்டுறலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா காயெல்லாம் வெந்து வந்துருச்சுங்க. குழம்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் திக்காகணும். ஸோ இன்னும் 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஸோ இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். ஆக்சுவலாக அடுப்பு வந்து ஆஃப் பண்ணியாச்சுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, இந்த மண் சட்டியில் இருக்கிற சூடு வந்து எப்படி குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு பாருங்கள். எப்பவுமே வந்து சட்டியில் செய்கிற குழம்புக்கு டேஸ்ட்டு தனிங்க. நல்லா சுட சுட சாப்பாட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்க குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.